பொலிவுடன் மாலை நியூஸ். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் அருகில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளனர். அதன் தொடக்கமாக அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுமாறு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தனர். அப்போது பேசிய ஏயுடி தலைவர் பேராசிரியர் ஜே காந்திராஜன் கூறுகையில், தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை தமிழக அரசு அரசாணை எண் 5 நடைமுறைப்படுத்தவில்லை. பணி மேம்பாட்டு தொகையினை நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும். அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான சலுகைகள் கொண்ட அரசாணை எண் 5 உடனடியாக அமல்படுத்த வேண்டும். UGC நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு MPL மற்றும் PhD பட்டத்திற்கான ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும். கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர் விரோத போக்கை தடுத்து நிறுத்திட வேண்டும். தனியார் பல்கலை திருத்த சட்ட முன்னறிவிப்பு முற்றிலுமாக கைவிட வேண்டும். எங்கள் கோரிக்கையை நிறைவேறாத நிலையில் உள்ள சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநரகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டமும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். உடன் AUT செயலாளர் முனைவர் A. செல்வகுமார், பொருளாளர் முனைவர் J. சார்லஸ், MUTA தலைவர் முனைவர் K. பெரியசாமி ராஜா, செயலாளர் முனைவர் AT செந்தாமரை கண்ணன், பொருளாளர் முனைவர் R. ராஜா ஜெயசேகர் உட்பட 250க்கும் மேற்பட்ட கல்லூரி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதன் செயல்முறை கடிதமும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டது. மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு தொகையானது கடந்த 4.5 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல போனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணை, அந்த அரசாணையை அரசானது பின்பற்றாமல் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மறுத்து வருகிறது. ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு உள்ளது. ஆகையினால் இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும். அதை தொடர்ந்து MPhil மற்றும் PhD முடித்த பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தர ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு அதை அறிவித்துவிட வேண்டும். மேலும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மற்றும் ஓரியன்டேஷன் கோர்ஸ் முடித்த பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு 31/12/2023 வரை எக்ஸ்டென்ஷன் வழங்க வேண்டும் என்று UGC அறிவித்ததன் அடிப்படையில் தமிழக அரசானது உடனடியாக அவற்றையும் அமுல்படுத்த வேண்டும். மேலும் 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசானது நிறைவேற்ற வேண்டும். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் ஒரு சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அந்த சட்ட மசோதா குறித்து அறிவித்தார்கள். ஆசிரியர்களுடைய, பொதுமக்களுடைய, மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அந்த சட்ட மசோதாவானது வாபஸ் பெறப்பட்டு அதை மறுபரிசீலனைக்கு
மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அரசு வெளியிட்டு இருக்கிறது. தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக வைக்கின்றோம். வெறும் வாபஸ் என்ற பெயரில் மறு ஆய்வு என்ற ஒரு அறிவிப்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும். உடனடியாக அதை சட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு தமிழக அரசானது தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். சேவியர் செல்வகுமார், பொதுச் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம்.